ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் இயல் 1 அறிவின் திறவுகோல் உரைநடை பகுதியை தான் பார்க்க போகிறோம். நான் மேம் +1 படிக்க சொல்ல கந்தசாமி சார்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே அறிவுபூர்வமாக கேள்வி கேட்கணும், சத்துள்ள கேள்வியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அது மாதிரி தான். உங்கள் கேள்விகள் சத்துள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ஏன் எதுக்கு, இது ஏன் இப்படி வந்தது, இது எதுக்காக இப்படி இருக்கணும், ஏன் அப்படி இருந்தால் நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டு அதற்கான விடையை நீங்கள் தேடி ஓடும் பொழுது நீங்கள் நல்ல அறிவுள்ள குழந்தைகளாக மாற முடியும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அது மாதிரி தான் இங்கே ஒரு 3 அறிவியல் அறிஞர்களை பற்றின கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதைகளை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பையன் இருந்தானா. அவன் ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சான், ஆப்பிள் மரம் இருந்துச்சான். அந்த ஆப்பிள் மரத்தடியில் போயிட்டு அவனோட பர்த்டே அன்னைக்கு சும்மா உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கான். அப்போ ஒரு பறவை பறந்து போகவும் அதில் இருந்த ஆப்பிள் டக்குன்னு கீழே அவன்கிட்ட விழுந்துதான். உடனே நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்பிள்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ஆப்பிள் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கடித்து சாப்பிட்டுடுப்போம். ஆனால் அந்த பையன் அந்த ஆப்பிளை எடுத்துகிட்டு ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழணும், அது ஏன் மேலே 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 அப்படியே வானத்தை நோக்கி ஏன் போகக்கூடாது, ஏன் மரம் கீழே விழணும், ஆப்பிள் கீழே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே முடிஞ்சிருச்சு. சரி, இன்னைக்கு பர்த்டேல அதுக்காக நம்மளுக்கு ஆப்பிள் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். ஆனால் அவன் படித்து அறிவியல் பூர்வமாக அவன் நடக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சான். ஏன் அந்த ஆப்பிள் கீழே விழுந்ததுன்னா, ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த பூமிக்கு இருக்குது. அதை புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு பெயர் வச்சு நம்ம உலகுக்கே ஒரு பெரிய உண்மையை சொன்னாங்க. அவர் பேர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, சர் ஐசக் நியூட்டன். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியான சர் ஐசக் நியூட்டன் தான் தன்னுடைய ஓய்வு நேரத்துலையும் நல்லா சிந்தனை செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு அறிவியல் அறிஞரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவில் அறிவின் திறவுகோல் இந்த பகுதியில் வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார் அப்படின்ற ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர் ஒரு பார்க்கில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டே இருந்திருக்காரு ஏதோ ஒரு விஷயமா. ஏன்னா டாக்டர்னால் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய சிந்தனைகள்லாம் இருக்கும் இல்லையா. அவரும் ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்போ 2 குழந்தைகள் இந்த மாதிரி சீசான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சீசாவில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். எப்படி விளையாடிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பையன் ஒரு குண்டூசியை வச்சு இப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிறுக்கிறான். இந்த பையன் மறுமுனையில் காது வச்சு கேட்குறான். அப்போ இவன் அந்த குண்டூசியில் போடுற சத்தம் இவனுடைய காதில் தெளிவாக கேட்குது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடக்குது, அங்கே கீரை தான் அதனுடைய சத்தம் இந்த பக்கம் அழகாக கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க சொல்ல, அந்த டாக்டர் அந்த குழந்தைங்க கிட்ட இது மரம் போன்ற திட பொருட்கள் சவுண்டை துல்லியமாக அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுதே அவருடைய கேள்விக்கும் ஒரு விடை கிடைச்சிருச்சான். உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அவரோட ஹாஸ்பிட்டலில் ஒரு பேப்பரை நல்லா சுருட்டி ஒரு நோயாளியோடைய இதய பகுதியில் வச்சு அப்படியே கேட்கும் பொழுது இதய துடிப்பு ரொம்ப துல்லியமாக அவருக்கு கேட்டுச்சான். இதுதான் ஸ்டெத்தஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டாக்டர்கிட்டலாம் போனால் உடனே என்ன பண்ணுவார், அவர் காதில் 2 இது மாதிரி மாட்டிக்கிட்டு நம்ம இதய பகுதியை இப்படி வச்சு பார்ப்பாங்க. அப்போ நம்மளோட ஹார்ட் பீட் நல்லா துல்லியமாக டாக்டருக்கு கேட்கும். அந்த கருவியை தான் இந்த நிகழ்ச்சி மூலயமா அவர் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராணி லெனக் அப்படின்றவர் தான் அந்த டாக்டர். அவர் கண்டுபிடிச்ச கருவி என்னதுமா, ஸ்டெத்தஸ்கோப். சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்டெத்தஸ்கோப். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஆவியை கண்டார் நீராவி இயந்திரம் தந்தார் அப்படின்ற 3வது பகுதியை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அறிவின் திறவுகோல் இந்த பாடத்தினுடைய கடைசி விஞ்ஞானியை பார்க்க போகிறோம்.
ஓகேவா செல்லக்குட்டீஸ்? இது வந்து ஒரு சின்ன 12 வயது சிறுவன். இவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அழகா சமையல் ரூமுக்கு ஒரு வாட்டி போயிருக்கான். நம்ம எல்லாருமும் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அம்மா என்ன செய்கிறாங்கன்னு எட்டி எட்டி போய் பார்ப்பீங்கள்ல, அதே மாதிரி இவனும் வந்து தன்னுடைய சமையல் ரூமுக்கு போகியிருக்காங்க. அங்கே போனீங்கன்னா டீ தயாரிப்பதற்காக ஒரு கெட்டில்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்படி தான் இருக்கும். இதோ பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து தண்ணியை சுட வச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த தண்ணியை சுட வைக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது வழியாக வந்து அப்படியே புகை வந்திருக்கு. நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த மூக்கு பகுதி வழியாக புகை வந்து குப் குப்புன்னு அப்படின்னு வந்துட்டே இருந்திருக்கு. உடனே அந்த குழந்தைக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த வழியை வந்து நம்ம அடைச்சிட்டோன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு யோசிச்சா. நான் மேம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால இந்த பையன் என்ன பண்ணான், இந்த வழியை வந்து அடைச்சிட்டான். அடைச்ச உடனே என்னாச்சு, அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. தண்ணி பாட்டுட்டு சூடாகிட்டே இருந்தது. திடீர்னு அப்படி என்னாச்சு, இந்த மூடி பகுதி வந்து லேசாக அசைய ஆரம்பிச்சது. அசைஞ்ச உடனேயும் அவன் என்ன பண்ணா, கம்முன்னு பார்த்துட்டே இருந்தான் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் அப்புறம் என்ன, மூடி அப்படியே தள்ளிட்டு தண்ணி வந்து குபு குபுன்ட்டு நீராவி மூலயமா காற்று மாதிரி புகை வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த சிறுவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான். ஓஹோ, இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ நீராவி மூலயமா நிறைய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, நீராவி என்ஜினை வந்து கண்டுபிடிச்சாரு. எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் அப்படின்றவர் தான் நீராவி இயந்திரங்கள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? நீங்களும் நிறைய விஷயங்களை பார்த்து அது ஏன் எப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சுட்டு பெரிய விஞ்ஞானியாக வாழ்க்கையில் மாறணும். ஓகேவா? தேங்க்யூ.